ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் வீடியோவை வந்து எப்படி நம்ம ஸ்லோமோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நார்மல் வீடியோவை வந்து எப்படி நம்ம ஸ்லோமோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஆப் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஆப் பேர் வந்து பார்த்திங்கன்னா VN. ஸோ அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவும் கிடைக்கும். ஸோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணது நான் காட்டுறேன். ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஃபஸ்ட்டு VN அப்படின்னு சர்ச் பண்ணாலே போதும், வந்துடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓப்பன் கொடுத்துடலாம். ஸோ இப்படி தான் வந்து அந்த ஆப் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து கீழே ப்ளஸ் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு காட்டும். ஸோ அதை நீங்கள் அது கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ தான் நான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் ப்ராசஸிங் ஆகும். இது வந்து வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரம் ஆகுது. ஒரு 4-5 வீடியோ சேர்ந்து ஒட்டுக்கா பண்ணுறப்போ கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நான் வந்து இந்த வீடியோ தான் எடிட் பண்ண போகிறேன். ஸ்லோமோ வந்து பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் தேவையில்லாத பாட்டு கொஞ்சம் நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை தான் நான் இப்போ வந்து எடிட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இப்படி கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோமோ இல்லாமல் நார்மலான ஸ்பீடில் வந்து இந்த வீடியோ வந்து இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ ஸ்லோமோவாக வந்து எடிட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த ஸ்பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு ரெகுலர் கர்வுன்னு ஒன்று இருக்கும், ரெகுலர்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரெகுலர் கிளிக் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து ஸ்பீடாகவும் வச்சுக்கலாம், 8x வரைக்கும் நீங்கள் ஸ்பீடு வந்து வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்லோமோ வந்து அதே 8x வரைக்கும் நீங்கள் ஸ்லோமோவாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதோட கரெக்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1x. இப்போ நீங்கள் வந்து ஸ்லோமோ வைக்கணும் அப்படின்னா 1/2, 1/4, 1/8 அந்த 3 ரேஷியோவில் வச்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஸ்லோமோ வந்து கொஞ்சம் நல்லா வரும். மற்றதெல்லாம் வரும், பட் அது என்ன ஒரு ப்ராப்ளம்னா வீடியோ ஸ்லோமோ வந்து ஒரு மாதிரி பிரேக் ஆகி போகும். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. 1/2, 1/4, 1/8 அந்த 3 ரேஷியோவில் மட்டும் நீங்கள் ஸ்லோமோ வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி 1/4 வச்சாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஸ்லோமோ வந்து கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து 1/2 தான் வச்சு நான் ஸ்லோமோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து வீடியோ நிறைய வேணும் அப்படின்னா 1/4 வச்சுக்கலாம். நான் 1/4 வச்சிடுறேன். இவ்வளோ தான் வந்து நார்மல் வீடியோ வந்து ஸ்லோமோவாக கன்வெர்ட் பண்ணுறது. ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோவை இம்போர்ட் பண்ணணும். அப்புறம் வந்து ஸ்பீடு அந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு 1/2 வேணுமா இல்லை 1/4 வேணுமா 1/8 வேணுமா நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 180 பிக்சலில் 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் டிஃபால்ட் பிட் ரேட்டில் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஆல்ரெடி பிரேக் ஆகும். இது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போஸ்ட் பண்ண மாதிரி இருந்தால் இந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கண்டிப்பாகவே கம்மியான குவாலிட்டி தான் இது. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் வந்து எக்ஸ்போர்ட் ஒரிஜினல்னு இருக்கும். இப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீடியோ என்ன ஒரிஜினல் குவாலிட்டி இருக்கோ ஸ்லோமோவாக கன்வெர்ட் ஆகி அதே ஒரிஜினல் குவாலிட்டி வரும். ஸோ அதனால தான் வந்து ஒரிஜினல் எக்ஸ்போர்ட் கொடுக்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் கீழே கொடுத்துட்டு டிக் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் ஆகும். நம்ம எதனால் வந்து நார்மல் வீடியோவை எடுத்துகிட்டு ஸ்லோமோவாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக இருக்கும் ஸ்லோமோ ஆப்ஷன் வந்து. அதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா குவாலிட்டி வந்து கொஞ்சம் பிரேக் ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்லோமோ கொஞ்சம் நல்லா வராது, கிளியராக வராது. இப்போ நீங்கள் நார்மலாக எடுத்தாலே கொஞ்சம் குவாலிட்டி பிரேக் ஆகும். அது நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் போஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் ஆகி கொஞ்சம் பார்க்குறதுக்கே வீடியோ நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வீடியோ வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் என்ன ஃப்ரேம்ஸ் ரேட்டு, உங்கள் ஃபோனில் என்ன ஹை குவாலிட்டி அதை எடுங்க. அதில் எடுத்துகிட்டு VNல் போட்டு எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லோமோ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். இது பண்ணுறதுக்கு கூட அவ்வளோ டைம்லாம் எடுக்காது. சரி, ஜஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போய்ட்டு நீங்கள் 2x வேணுமா 4x வேணுமா 8x வேணுமா வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஸ்லோமோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. அவ்வளோதாங்க. நீங்கள் இது வந்து 3 ஆப்ஷனுமே நான் வீடியோ கடைசியில் போடுறேன். 1/2, 1/4, 1/8. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த VN ரிலேட்டடாக வந்து நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ண வரைக்கும். Until it's bye from Praga from Praga's Vantage. Okay guys, bye bye.